தமிழ்நாட்டுல நடக்கிறத பார்த்தா, இது தமிழகமா? இல்ல தற்கூறிகள்ற தாயகமான்னு தான் கேட்க தோணுது. ஏன்னா, தமிழ்நாட்டு மக்கள் அடுத்த சந்ததிக்கு நல்ல ஒரு சிந்தனைய கத்துக் கொடுத்திருக்கிறாங்க. கொஞ்சம் நடிப்பு திறமையும் விஜய்க்கு அப்பாட பெக்கப் இருக்கிற மாதிரி, ஒரு சின்ன பெக்கப்பும் இருந்தா போதும். கொஞ்ச நாளைக்கு அரகுர உடுப்பு போட்ட பொண்ணுங்களோட அவங்களோட இடுப்ப பிடிச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டு மக்கள ஏமாத்தி, அத வச்சு கிடைக்கிற பெயரையும், புகழையும் வச்சு நேரடியாவே ஆட்சிய புடிச்சிடலாம். சமூக அக்கறைய பத்தி, படிப்ப பத்தி எதுவுமே கணக்கெடுக்கவே தேவையில்ல. அப்படிங்கிற நல்ல ஒரு சிந்தனை தமிழ்நாட்டு மக்களால அடுத்த சந்ததிகளோட மனசுல விதைக்கப்பட்டிருக்கிறது தான் உண்மை. ஒருத்தர் அரசியலுக்கு வரணும்னா அவருக்கு சமூகத்தை பத்தின தெளிவான சிந்தனை இருக்கணும். அங்க இருக்கிற பிரச்சனைகள் பத்தின கவலை ஆழ் மனசுல இருக்கணும். அதெல்லாம் அவர் தேர்தல் மேடைகள்ல அவர் பேசுற பேச்சுக்களை வச்சு நம்ம தெளிவா விளங்கிக்கலாம். நடிகர் விஜயை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவர் தேர்தல் மேடைகள்ல பேசினதெல்லாம் பார்த்தா யாரோ அந்த படத்துல ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து அதை படிச்சுட்டு வந்து நடிக்கிற மாதிரி இவர் இங்க தேர்தல் மேடைகள்ல யாரோ எழுதி கொடுத்ததை வந்துட்டு வாசிச்சாரு. அதை கூட ஒழுங்கா வாசிச்சு கேளாம திளர்ன வீடியோக்கள் எத்தனையோ நாம சோஷியல் மீடியாக்கள் மூலமும் பார்த்தோம். அதுலயும் இந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு படத்துல நடிக்கிற மாதிரி கூட மக்களுக்கு முன்னால் அவர் வந்து அந்த ஸ்கிரிப்டை பாடமாக்கிட்டு வந்து கூட அவருக்கு பேச தெரியல. ஏன்னா 4-5 டேக்கெல்லாம் வந்து போக முடியாது தானே மக்களுக்கு முன்னால. சினிமாக்காரங்களோட கையில ஆட்சிய குடுக்குறதெல்லாம் இதுதான் தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் டைமான்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா இல்ல. ஏற்கனவே நெறைய நடந்திருக்குது. ஆனா, இப்ப நடிகர் விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறது தான் இங்க பெரிய கேள்விக்குறியான விஷயம். ஆரம்பத்துல இவர் அரசியலுக்குள்ள வந்தப்போவே சொல்லப்பட்ட விஷயம் தான். இவரு அரசியலுக்கு வந்திருக்கிறது மக்கள பாதுகாக்கிறதுக்குலாம் இல்ல, தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்கு. ஏன்னா, இவர பத்தின நெறைய ரகசியமான விஷயங்கள் வந்து பிஜேபி அரசாங்கத்திட்ட மாட்டிக்கிடுச்சு. அதோட இவர் வரி கட்டாத பிரச்சனைகள இவர் மாட்டிக்கிட்டாரு. ஸோ, இவர் இப்ப அரசியலுக்கு வந்து இவர் தமிழ்நாட்டில் பிஜேபியோட கைபொம்மையா இருந்தா மட்டும்தான் இவர் இதில் இருந்தெல்லாம் தப்பிக்க முடியும். இதால தான் இவர் அரசியலுக்கு வாராருன்னு சொல்லி பல விமர்சனங்கள் இவர் மேல முன்வைக்கப்பட்டுச்சு. அதோட சேர்த்த மாதிரி இவர் தேர்தல் வேட்பாளர்களா நிப்பாட்டினவங்க மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதுலயும் ஒரு சிலவங்க பிஜேபி அரசாங்கத்தோட நேரடி தொடர்புல இருக்கிறவங்க, சிலாக்கள் வந்து வெளிப்படையாவே சாதி வரியை பேசக்கூடியவங்களை எல்லாம் நம்ம வேட்பாளரா விஜய் நிப்பாட்டி இருந்தாரு. இதுல கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, விஜய்ங்கிறதுக்காக மட்டுமே பல இடங்கள்ல ஓட் போடப்பட்டிருக்கு. நிறைய இடங்கள்ல தங்களோட ஏரியால யாரு வேட்பாளரா நிக்காங்க, அவங்க யாரு, அவங்கள பத்தின அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன எதுவுமே தெரியாது. அவங்களோட பேரு கூட தெரியாம விஜய்ங்கிற அந்த பேருக்காக மட்டுமே பல ஓட் போடப்பட்டிருக்குது. எப்படியோ ஒரு மாதிரியா 104 ஆசனங்கள எடுத்து ஆட்சி அமைக்கிற கட்டத்துக்கு வந்தாலும் இவரால ஆட்சி அமைக்க முடியாத நிலைமை. இன்னொரு கட்சியோட சேர்ந்தே ஆகணும். டிஎம்கேவோட இவர் சேர போறதில்ல. ஏடிஎம்கேவோட இவர் சேர்ந்தாரு அப்படின்னு சொன்னா, ஏடிஎம்கே யாரு? ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஸோ ஏடிஎம்கே வந்துருச்சு அப்படின்னா ஒட்டோவாய் பிஜேபியும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடும். பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா மற்ற மாநிலங்கள்ல நடக்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிறத யாராலையுமே தடுக்க முடியாது. பார்க்கலாம், விஜய் தன்னுடைய ஆட்சியை வந்து மக்களுக்காக நம்பி ஓட் போட்டேன். ஏன்னா அவர் நடிகருங்கிற இவர் ஃபேமஸ் ஆனவர், இவர் படத்தில் பேசின டயலாகுகளை வச்சு மக்கள் இவரை நம்பி ஓட் போட்டிருக்கிறாங்க. அது மாதிரி அவர் உண்மையாக ஆட்சி செய்ய போகிறார் இல்லையாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி உனக்கு என்னடா கவலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டு உறவுகளை வந்து நாங்கள் எங்கிட்ட தொப்புள் கொடி உறவுகளை தான் பார்க்கும். உங்களுக்கு ஒன்றுனா எங்களுக்கு கவலை வரத்தான் செய்யும். ஸோ இப்போ நீங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த ஆட்சி அதிகாரத்தால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நீங்கள் நல்லபடியாக இருந்தால் சந்தோஷப்படுற முதல் ஆட்கள் உங்களுடைய இலங்கை உறவுகள் நாங்கள் தான். இதில் வேடிக்கையான விஷயம் என்னென்னு சொன்னால், இன்னொரு நாட்டில் ஒரு பிரதேசத்தில் ஒருத்தர் ஏதோ நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு நடிகர் ஒருத்தர், நமக்கு தெரிஞ்ச ஒரு முகம் ஜெயிச்சிருக்கு எங்கிறதுக்காக நாம் இங்கே கொண்டாடுறதும் அவருக்கு வாழ்த்து சொல்கிறதும் அதை செலிப்ரேட் பண்ணுறதும், அதோட அதுக்கு ஒரு படி மேலே போய் கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து படித்து முன்னுக்கு வந்து இன்றைக்கி நம்ம இலங்கையில் ஜனாதிபதியாக இருக்கிற அன்றகுமார் திசாநாயக்க அவரை கொண்டு வந்து இவருக்கு ஒப்பிட்டது தான் இன்னமுமே வேடிக்கையான விஷயம். ஸோ நம்ம நாட்டில் ஒரு நாட்டில் ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லி அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை பற்றின தெளிவு தகவல்கள் இருக்கும்னு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக அதை செலிப்ரேட் பண்ணுறதுலாம் ரொம்பவே ஓவர். ஏன்னா நம்ம நாட்டில் நம்மளோட கடமைகள் நம்ம குடும்பங்களில், நம்ம ஊரில், நம்ம பிரதேசத்தில் செய்கிறதுக்கு எத்தனையோ இருக்குது. நம்ம நாட்டு பிரச்சனை, சமூக பிரச்சனையை பற்றி யோசிக்கிறதுக்கு, பேசுகிறதுக்கு எவ்வளோ இருக்குது. அதை பற்றி பேசி சிந்திச்சு அதுக்கான தீர்வுகள் என்னங்கிறத நாம் யோசிப்போம். எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய ஜனாதிபதியாக வந்திருக்கிற நடிகர் விஜய்க்கு வாழ்த்துக்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம், மக்களுடைய ஆசைகள் நம்பி வாக்களித்த மக்களை இவர் தொடர்ந்து காப்பாற்றுவாரா, இல்லை தன்னை காப்பாற்றிக்கிட்டு 5 வருஷம் இருந்துட்டு எஸ்கேப் ஆகி போயிடுவாராங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.